அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விளாக்ல என்ன பார்க்க போறோம்னா, மலேசியாவிலேயே கோலாலம்பூர்ல குற்றால அருவி இருக்குது. அந்த அருவியில தான் நம்ம போய் குளிக்க போறோம். இப்ப கிளைமேட் ரொம்ப ஹாட்டா இருக்குது, அதனாலதான் நம்ம அந்த குற்றால அருவியில குளிக்க போறோம். வாங்க நம்ம அந்த குற்றால அருவியில எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம அந்த அருவிக்கு போற வழியிலேயே பாருங்க, நிறைய மரங்கள் மலைகள் தெரியுது. பார்க்கவே இந்த வெயிலுக்கு அவ்வளவு அழகா இருக்குது. நிறைய இந்த அருவியில வந்தோம்னா, குளிக்க வந்தோம்னா நிறைய குரங்குகளை பார்க்கலாம். சாப்பாடு, ட்ரெஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயினேன். ரொம்ப கவனமா இருக்கேன்னு நம்ம கொண்டு போற திங்ஸ்ல. அதனால நம்ம ரொம்ப விலை உயர்ந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு போக கூடாது. எவ்வளவு கனமான திங்ஸா இருந்தாலும் தூக்கிட்டு ஓடிடுறேன். இப்ப நம்ம கிட்டக்கு வந்தாச்சு அருவிக்கு. நம்மளுக்கு எதிரால வர கார்கள்லாம் அவங்க எல்லாம் அருவியில குளிச்சுட்டு திரும்புறாங்க, வீடு திரும்புறாங்க. இப்ப நம்ம போகையில பார்த்தாலே தெரியும், நிறைய கார்கள் பார்க் பண்ணி இருக்குது. அப்பன்னா நம்மளுக்கு நிறைய பேர் குளிக்க வந்திருக்கிறாங்க. இதே ஸ்கூல் ஹாலிடேஸ், வீக்கெண்ட் டேஸா இருந்தா இன்னும் நிறைய பேர் வருவாங்க குளிக்கிறதுக்கு. நம்ம உள்ளாக்க என்ட்ரி பண்றதுக்கு நம்ம டிக்கெட்டுக்கு பே பண்ணணும். இப்ப நம்ம கார் பார்க்கிங்க்கு மலேசியா ரிங்கிட்ல 10 ரிங்கிட் கட்டி வந்தாச்சு. இப்ப கார் பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ளாக்க போகலாம். பார்க் பண்ணியாச்சு. நம்ம இப்ப என்ட்ரன்ஸ் வழியா உள்ளாக்க போகலாம் அருவிக்கு. என்ட்ரன்ஸ் இப்படித்தான் இருக்குது. என்ட்ரன்ஸ்லயே பாருங்க நிறைய கடைகள் இருக்குது. நம்ம இங்க ஸ்நாக்ஸ், பாப்கார்ன், நம்ம குளிக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்கேயே வாங்கிக்கலாம். நம்ம வெளியே இருந்தா கொண்டு வர முடியலைன்னு நம்ம இங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இங்க இருக்குது. நம்ம சாப்பாடு வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை, நம்ம இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ஸ்விம் பண்றதுக்கு எல்லா திங்ஸுமே இங்க இருக்குது. கேப்பு. இப்ப நம்ம டூரிஸ்டா வந்தோம்னா இங்கேயே நம்ம மெமரிஸ்க்கு திங்ஸ் வாங்கிக்கலாம். எல்லா திங்ஸுமே இங்க இருக்குது. ஷார்ட்ஸ், டிஷர்ட் எல்லாமே இங்க வாங்கிக்கலாம். இப்ப இங்க நான் காமிக்கிறேன். இதெல்லாம் கீழே உள்ளது. கீழே சின்ன அருவி, அதாவது ஓட மாதிரி ஓடும். இப்ப பேபிஸ், 1 இயர் சைல்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்தோம்னா நம்ம இங்கேயே குளிச்சுக்கலாம். இங்கேயே நம்ம திங்ஸை இந்த கூடார மாதிரி இருக்கிற இடத்துல இங்கேயே திங்ஸை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம், பிக்னிக் மாதிரி. ஆனா நம்ம இங்க குளிக்க போறது இல்ல, நம்ம மேல போய் அருவியில குளிக்க போறோம். இது அருவியில இருந்து ஓட மாதிரி உள்ள தண்ணி. நான் போற வழியில காமிக்கிறேன் பாருங்க, அது எவ்வளவு பெரிய சின்ன ஓட மாதிரி ஓடுதுண்டு. அது சின்ன பிள்ளைங்க, இந்த முதியவர்கள், ஏற முடியாதவங்க இங்க உட்கார்ந்து குளிச்சுட்டு போவாங்க. இப்ப நம்ம போற வழியிலேயே பாருங்க, ஒரு சின்ன கூடார மாதிரி இருக்குது. திடீர்னு மழை வந்துட்டா அந்த கூடாரத்துல நம்ம உட்காந்துக்கிறலாம், இங்கேயே வச்சு சாப்பிட்டுக்கிறலாம். பாருங்க, நம்மளுக்கு எதிரால வராங்க பாய்ஸ், அவங்க எல்லாம் குளிச்சுட்டு வராங்க. இந்த மாதிரி சின்ன ஓடையா ஓடும். இதுதான் சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, ஸ்டெப்ஸ் ஏற முடியாதவங்க எல்லாம் குளிப்பாங்க. நான் இங்க இருந்து காமிக்கிறேன் பாருங்க, 2 கிட்ஸ் குளிக்கிறாங்க. இப்படித்தான் இருக்கு கீழே உள்ள ஓடை. ஸ்டெப்ஸ் ஏறி மேல போய்தான் குளிக்க போறோம். இது போர்ட்ல அருவியை சுத்தமா வச்சுக்கிறேன்னு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம போற வழியில எல்லாம் பாருங்க, இந்த இங்க சின்ன ஓடை மாதிரி வருது. நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி கூடாரம் போட்டு ஸ்டே பண்றதுக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி உட்கார்ற பெஞ்ச் வச்சிருக்கிறாங்க.
பாருங்க, இப்போ நான் மரங்களுக்கு இடையிலேயே காமிக்கிறேன். இன்னைக்கு சரியான வெயில். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மரங்களுக்கு இடையில பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுண்டு. அந்த அளவுக்கு வெயில். இந்த மாதிரி தான் ஸ்டெப்ஸ் இருக்கு. நான் இங்கேருந்து காமிக்கிறேன். ஆக மேலே போகணும். சரி வாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக ஏறி போவோம். நம்ம இந்த வழியாகவும் அந்த போகிறாங்க, ஒருத்தவங்க போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த வழியாகவும் இருக்குது, அருவி இருக்குது. அது வந்து கொஞ்சம் சின்ன அருவியாகவும் சின்ன குளமாகவும் இருக்கு. அது நம்ம அடுத்த சைடு போகலாம். இப்போ நம்ம ஆக மேலே போய் பெரிய குளமும் அருவியும் பார்ப்போம். அப்புறம் இந்த சைடு போகிறதுக்குள்ள அருவியும் குளமும் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நின்று நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறிட்டு வந்திருக்கிறோம் திருப்பி காட்டுறோம் பாருங்க. இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. மரங்களுக்கு இடையிலேயே இவ்வளவு வெயில் தெரியுதுண்டா. அப்ப வெளியே சிட்டிக்குள்ள எவ்வளவு வெயில் இருக்கும்னு நீங்க பாத்துக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு கிட்டக்க வரையிலேயே கேட்க அருவியோட சத்தம் பாருங்க எப்படி கேக்குதுண்டு. இப்ப நம்ம வந்துகிட்டு இருக்கையிலேயே ஒரு வழி காமிச்சு, இந்த வழியே போனாலும் அருவி வரும்னு சொன்னேன்ல, அந்த 2 அருவி இதுதான். நம்ம இதை அப்புறம் இறங்கி போய் பார்க்கலாம். இப்போ மெயினான அருவிக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போவோம். இந்த அருவிக்கு கீழே ஒரு குளம் இருக்குது. அதுலேயும் நிறைய பேர் குளிப்பாங்க. இந்த அருவி குளம் கொஞ்சம் ஆழம் குறைவா இருக்கு. எங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டோம்னா இந்த அருவி குளத்துல தான் குளிப்போம். மேலே உள்ளது கொஞ்சம் ஆழம் கூட இருக்கு. இப்போ நம்ம மேலே உள்ள அருவிக்கு வந்தாச்சு. பாருங்க எவ்வளோ ஹாட்டாக இருக்குதுண்டு. இவ்வளோ மலை உச்சிலே இவ்வளோ வெயிலாக இருக்குது. நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வழியா கீழே இறங்கினா சொன்னோன்னே ஆழம் குறைவா உள்ள அருவி குளிக்கலாண்டு, கிட்ஸ் வரைக்கும் குளிக்கலாண்டு. அதுக்கு கீழே தான் போகணும். நம்ம இந்த கீழே தான் போய் குளிக்க போறோம். பாருங்க, ஸ்னேக்ஸை தூக்கிட்டு ஓடுது. இதுங்களோட சேட்டை அதிகம். இப்ப நம்ம பெரிய அருவிக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு 1/2 hour ஹைக்கிங் பண்ணி போனோம்டா மேல அந்த குளம், அந்த அருவி வர்ற குளம் ஊத்தி இருக்குது. நம்ம இந்த அருவியவே வீடியோ எடுத்துட்டு போகலாம். ஆனா நிறைய வெளிநாட்டு டூரிஸ்ட் வந்திருக்கிறாங்க அந்த அருவியில குளிக்கிறதுக்கு. ஆனா அந்த குரங்கள் வந்து நம்மளை வந்து தொந்தரவு பண்ணாது. சாப்பாடை மாத்திரம்தான் அதை எடுத்துட்டு போவோம். சாப்பாட்டு மேலதான் அதோட குறிக்கோள். இது வந்து இயற்கையான அருவி. இந்த அருவி வந்து வருஷத்துல 365 நாள் தண்ணீர் வரும். சீசனுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா நாளுமே தண்ணீர் வரும். நம்மளுக்கு ட்ரெஸ் மாத்துறதுக்கு அங்க இருக்குது. இப்ப அருவியை பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப நம்மளும் குளிச்சு முடிச்சாச்சு. இப்ப நம்ம வந்த வழியே கீழே போவோம். இப்ப நம்மளோட குளிச்ச பாய்ஸே நம்மளுக்கு முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் வந்த வழியே கீழே போவோம். இப்போ நம்ம கீழே இறங்கி வெளியாகிற என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. டைம் வந்து இப்போ 6 o'clock ஆயிடுச்சு. இப்போ வரையில ரொம்ப ஹாட்டாகவும் வெயிலாகவும் இருந்துச்சு. இப்போ மேகமூட்டத்தோட மழை தூறல் ஆரம்பிச்சிருச்சு. இப்படித்தான் இருக்கு கிட்ஸ் குளிக்கிற ஓட. இந்த மாதிரி நம்ம உட்காந்துருந்து கிட்ஸை குளிக்க விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கலாம்.
இங்கே ட்ரெஸ் மாற்றுறதுக்கு எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி பெஞ்ச் இருக்குது. இந்த மாதிரி சிட் அவுட் ஏரியா இருக்குது. இங்கே வந்து நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம், ட்ரெஸ்ஸுக்கு வச்சுக்கிறலாம். ஆனால் குரங்குக்கு தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறேன்னு. இப்போ வெளியாகிற இடத்துக்கு வந்தாச்சு. நினைக்கிறேன் மழை இறங்கிருச்சுண்டு. இதோட நம்ம கார் ஏறி வீட்டுக்கு போவோம். இதோட என்னோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜஸ்ரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.